அடுத்து அவர் என்ன நமக்கு கற்றுத் தருகிறார்? வாசிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஏன் இந்த வார்த்தை இருக்கிறது? முதல் உம்முடைய ராஜ்யம் என்ன செய்யப்பட வேண்டும்? வெல்கம் பண்றோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சோ இது நம்ம ராஜ்யத்தை விட்டு கொடுப்பதை காண்பிக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் தான் ரொம்ப முக்கியம். அன்றைக்கு அது மத்தேயை பார்த்தா தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்ற பதத்தை தனக்கென்று தனித்துவமாய் பயன்படுத்துகிறார். இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து நாம பக்கம் பக்கமா பைபிள் ஸ்டடி எடுப்போம். இந்த 1000 வருட அரசாட்சியில எப்படி இருக்கும் பிரதர்? அங்க சாப்பாடுலாம் தேவையில்லாம இருக்குமாமே, முடியெல்லாம் நிறைக்காதாமே, அங்க நமக்கு வயசே ஆகாதாமே, பவுடரே போட தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் செக்கச்சவேன்னு அழகா இருப்போம்னு வேற சொல்றாங்க. புலி எல்லாம் எப்படி இருக்கும்? பக்கத்துல உட்காருமாமே. 1000 வருட அரசாட்சியில என்னெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறது அல்ல முக்கியம். 1000 வருட அரசாட்சிக்காக அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறோங்கிறதா முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோமா, எனது ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோமா? ஊழியமே இன்றைக்கு என்னவாய் மாறிவிட்டது? உம்முடைய ராஜ்யமாக இல்லை, எனது ராஜ்யமாய் போய்விட்டது. தயவு செய்து நம்மளுடைய பொக்கிஷம் எங்கே இருக்க வேண்டும்? தேவனுடைய ராஜ்யமா இருக்க வேண்டும். அல்லது என்னுடைய பொக்கிஷம் இந்த பூமி, இந்த சபை, இந்த கட்டடம், இதுக்குள்ள இருக்கிற அந்த 100 ஆத்துமாக்கள், 1000 ஆத்துமாக்கள், நிறைய பேருக்கு அதுவே பொக்கிஷமா இருக்கு. அதனாலதான் விட்டு தர முடியல. ஒருத்தர் பக்கத்துல ஏதாவது ஒரு சபைக்கு போயிட்டா வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. என்ன சொல்லி இந்த ஆளை கூட்டிட்டு வரலாம், என்ன பயமுறுத்தலாம்? யாருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறீங்க? உங்க ராஜ்யத்தை கட்டுகிறீர்கள்? தேவனுடைய ராஜ்யம் வரட்டும். எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்குதல் ஒன்றே காணாமல் போய்விட்டது. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல எங்க செய்யப்பட வேண்டும்? பூமியில செய்யப்பட வேண்டும். ஏன் அதை ஆண்டவர் அப்படி கற்றுக் கொடுத்தாருன்னா, ஆண்டவருடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுவது என்பது அங்கு எளிதாக அது நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? கரெக்டா சொல்லுங்களேன். பரமண்டலங்கள்ல தேவனுடைய சித்தம் எளிதாய் நடந்து விடுகிறது. வை பாத்தீங்களா? என்ன ஆன்சரியா? மனுஷங்க அங்க இல்ல. பூமியில தேவனுடைய சித்தம் நடக்கிறதற்கு மிகப்பெரிய தடையாக யார் இருக்கிறது? ரைட், வெரி குட், வெரி குட். தேவ தூதர்கள் அங்க சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. வியாழன் கோளை அங்க எடுத்துட்டு வைனா போய் வச்சுட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் சூரியனை கொண்டு வந்து இங்க வைனா கூட அவங்க என்ன பண்ணிடுவாங்க? வச்சுட்டு வந்துருவாங்க. இங்க நமக்கு தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தர் பல சித்தங்களை வைத்திருக்கிறார். நீங்க இப்படி நடக்கணுங்கிறது என்னுடைய சித்தமா இருக்குப்பா, நீங்க இப்படி வாழ வேண்டும் என்பது என்னுடைய சித்தமா இருக்கிறது. இப்படி எல்லாம் தேவன் சொன்னாலும் கூட அதுல எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது? என்னிடத்தில் இருக்கு. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து பொதுவா அந்த வார்த்தையை பயன்படுத்தல. உங்களுடைய சித்தம் நடக்க கடவுது இல்ல, பரமண்டலங்களில் நடக்கிறது போல எங்க நடக்கணும்? பூமியில் நடக்கணும். அவ்வளவு எளிதா நடக்கணும். அப்ப அதற்கு ரொம்ப முக்கியம் யாரு? நாம தேவ சித்தத்தை தேடுகிறோமா, என் சித்தத்திற்கு தேவனை தேடுகிறோமா? வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? தேவ சித்தத்தை தேடுகிற வாழ்க்கை போய் என் சித்தத்திற்கு தேவனை தேடுகிற வாழ்க்கை வந்து விட்டது. இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வர்றவங்க எதுக்கு வர்றாங்க? தங்கள் சித்தத்திற்கு இந்த கடவுள் ஒத்துக்குமா? இதான் கேள்வி. இங்க வந்தா நடக்குமா? என்ன நடக்குமா? இல்ல, எங்களுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது, அதை இந்த கடவுள் செய்யுமா? செய்யும், வாங்க வாங்க. நடந்துருச்சுன்னா இயேசுனா தப்பிச்சிட்டாரு. நடக்கலைன்னா அவ்வளவுதான். ஏன் இன்னும் நடக்கல அவ்வளவுதான். அவங்க கிளம்பி போயிருவாங்க. தப்பு அவங்க மேல இல்ல. தேவ சித்தத்தை செய்ய ஜனங்களை நாம் அழைக்கவில்லை. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அவங்க சித்தத்தை செய்வதற்கு இந்த தேவனிடத்துல மன்றாடிக்கிட்டு இருக்கிறோம், போராடிக்கிட்டு இருக்கிறோம். தேவன் நமக்கு சொன்ன ஒன்னே ஒண்ணுதான். அண்ட சராசரங்களிலே அவர் நமக்கு கொடுத்த சுவிசேஷம், புறப்பட்டு போங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள். தட்ஸ் இட். கேட்க மாட்டாங்களே பிரதர், அது உங்க வேலை இல்லப்பா. யாருமே கேட்கலையே, பரவாயில்லப்பா. கேட்காதவங்களை குறித்து அல்ல, இதை கேட்கிறவங்க தான் முக்கியம். கேட்காதவங்களை குறித்து நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சுவிசேஷத்தின் மூலமாய் ஜனங்களை தேடுங்கள். மற்ற காரியங்களை குறித்து அப்ப எதுவும் பேசவே கூடாதா? நம்ம அப்படி சொல்லல. ஆனால் அதற்காக தேவன் இருக்கிறார் என்று காண்பிக்காதீங்க, அதுக்காக அல்ல. அதனாலதான் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு சுவிசேஷம் நம்மனால சொல்ல முடியவில்லை. நமக்கே தெரியல. உலகமே இன்றைக்கு செழிப்பின் உபதேசத்துக்கு கீழே இருக்கிறது. ஆகவேதான் எலன் மாஸ்க்குக்கெல்லாம் எதை கொடுக்க முடியல? சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. அவருக்கு இருக்கக்கூடிய செழிப்புக்கு அவரே ஒரு தனியா ஒரு மதத்தை வைத்து நடக்கலாம் போல் இருக்கு. அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாரு? பணக்காரரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு.